இங்கே ஆல்பர்ட்டுங்கிறவர் மரியாவோட குழந்தைய வீட்டுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. 7 வருஷத்துக்கு அப்புறமா மும்பையில் இருக்க அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அன்றைக்கி கிறிஸ்மஸ், அதனால் ஊரை சுற்றி பார்க்கலான்னு போகிறாரு. ஒரு பப்பில் மரியா டேட்காக வந்திருப்பாங்க. அவங்க பொண்ணுக்கு வாய் பேச முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவன் ஓடிடுறான். போகிறதுக்கு முன்னாடி ஆல்பர்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பான். இப்போ அவர் வந்து சின்ன பொண்ணுக்கு விளையாட்டெல்லாம் காட்டிட்டு இருக்காரு. இப்போ இவங்க ஒரு தேட்டருக்கு தான் போயிருப்பாங்க. பார்த்தாங்க ஆல்பர்ட் இருக்காரு. மரியா குழந்தையும் பொம்மையும் தூக்கிட்டு போய் கஷ்டப்படுறத பார்த்த ஆல்பர்ட் இவர் வீட்டு வரைக்கும் கூட்டு வந்து விடுறேன்னு பாப்பாவை தூக்கிட்டு போகிறாரு. ஆல்பர்ட் ஒரு குருவியை வாங்கி வச்சிருப்பாரு. இப்போ அந்த கிஃப்ட்டை இவங்க கிறிஸ்மஸ் மாட்டி விடுறாரு. மரியா அவங்க பொண்ணா வீட்லயே தூங்க வச்சிடுறாங்க. இப்ப ஆல்பர்ட்டோட சேர்ந்து வைன் சாப்பிட்டுட்டு டான்ஸ்ல ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்மஸ் ஈவினிங்க செலிப்ரேட் பண்ணணும்னு 2 பேரும் வெளியே போறாங்க. அப்ப அந்த ஊரை ஜாலியா சுத்தி பார்த்துட்டு இப்ப ஆல்பர்ட் அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாரு. மரியாக்கும் ஆல்பர்ட்டுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுது. இப்ப கிஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் போயிடுறாங்க. இப்ப டைம் ஆயிடுச்சுன்னு திரும்பவும் மரியா வீட்டுக்கே வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா மரியாவுடைய ஹஸ்பண்ட் இறந்து கிடக்குறாரு. அவரை யாரும் நெத்திலே சுட்டுட்ட மாதிரி இருக்கு. ஆல்பர்ட் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அவருக்கு உயிர் இல்லைன்னு சொல்லிடுறாரு. மரியாவோட பொண்ணை செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க பத்திரமா தான் தூங்கிட்டு இருக்காங்க. மரியாவோட ஹஸ்பண்ட் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்காரு. இப்போ போலீஸ்க்கு கால் பண்ண போறாங்க. ஆனா ஆல்பர்ட்டோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாரு. நான் இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா போலீஸ்க்கு கால் பண்ணுன்னு சொல்லிடுறாரு. ஏன்னா இவர் 7 வருஷமா ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இப்பதான் பாம்பேக்கு வந்திருப்பாரு. ஆல்பர்ட் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அவங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. ஆனா ஒரு பிரச்சனை இல்லை, இவர் அந்த பொண்ணை சாகடிச்சிருப்பாரு. அதனால தான் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. ஆல்பர்ட் ஒரு டீ கடையில தான் டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா அங்க மரியாவும் அவங்க குழந்தையும் எதுவுமே நடக்காத மாதிரி சாதாரணமா நடந்து வரத பாக்குறாரு. போலீஸ் எங்க போறீங்கன்னு விசாரிக்கிறாரு. அவங்களோ சர்ச்சுன்னு சாதாரணமா சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து போயிருக்காரு. நியாயமா இவங்க போலீஸ்க்கு தான் கால் பண்ணியிருக்கணும். ஆனா இவங்க என்னடா சர்ச்சுக்கு போறாங்க. இப்போ ஆல்பர்ட்டுக்கு அவங்க மேல டவுட் வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. மரியாவும் அவங்க குழந்தையும் சர்ச்சுக்கு தான் வந்திருப்பாங்க. ஆல்பர்ட்டோ பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. மரியாக்கு அங்க மயக்கம் வந்துருது. அப்போ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. அப்பதான் இவங்க சாப்பிடாததால மயக்கம் போட்டுட்டேன்னு சொல்றாங்க. இப்போ அவரை வீட்டுக்கு கூட்டு போக பாக்குறாரு. ஆனா ஆல்பர்ட்டோ நானும் ஹெல்ப் பண்றேன்னு இப்போ அந்த காரை டிரைவ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. மரியா ஆல்பர்ட்டை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. மரியாவோட ஹஸ்பண்டோட பாடி வீட்டில் தான் இருக்குன்னு பாப்பாரு. ஆனா அங்க இப்போ யாருமே இல்லை. இதை பார்த்ததுமே இவருக்கு ஷாக் ஆயிடுது. மரியா எதுவுமே நடக்காதது போல அவங்க குழந்தைய தூங்க வச்சுட்டு வரன்னு உள்ள போயிடுறாங்க. ஹெல்ப் பண்ண வந்தவரோ இப்போ மரியாவை நான் கரெக்ட் பண்ண போறேன்னு ஆல்பர்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஆல்பர்ட்டுக்கு மரியா மேல பயங்கரமான சந்தேகம் இருக்கு. மரியாவோட வாட்சை காணணும், அது சர்ச்சில் தான் விழுந்திருக்கும், இப்போ எடுத்துட்டு வரணும்னு சொல்றாங்க. இப்போ 2 பேருமே கூட போறாங்க. ஆல்பர்ட்டை வழியிலே இறக்கி விட்டுட்டு இவங்க மட்டும் சர்ச்சுக்கு போயிடுறாங்க. ஆல்பர்ட்டுக்கு மரியா மேல சந்தேகம் இருக்கிறதால திரும்பவும் மரியா வீட்டுக்கே போறாரு. மரியாவோட வீடு ஒரு கமர்ஷியல் பில்டிங். கிறிஸ்மஸ் டைம்ன்றதால எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும். மரியாவும் அவங்க பொண்ணு மட்டும்தான் அந்த பில்டிங்லேயே இருப்பாங்க. இப்போ இவரோ பின்பக்கமா இருக்கிற படிக்கட்டு வழியா அவங்களோட வீட்டுக்குள்ள போயிடுறாரு. முதல் டைம் ஆல்பர்ட் வரும்போது எப்படி மரியாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருந்தாரோ இப்போ அதே மாதிரி அந்த சேர்ல இறந்து போயிருக்காரு. ஒருவேளை நடிக்கிறாங்களோன்னு பார்க்குறாரு. ஆனால் உண்மையிலேயே மரியாவோட ஹஸ்பண்ட் இறந்துதான் போயிருக்காரு. இதுக்கு பின்னாடி என்ன மர்மம் இருக்குன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.